செய்திகள் தொடர்கின்றன. சர்வதேச விமான நிலையத்தின் இந்திய பொறுப்புக் கழக உயர் அதிகாரிகள் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரையற்ற உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் விமான சேவைகள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் உள்ள விமான நிலைய பொறுப்புக் கழக உயர் அதிகாரிகள் 246 பேர் அந்த அமைப்பின் தலைவர் SDF மூர்த்தி தலைமையில் காலவரையற்ற உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோல் நாடு முழுவதும் 1100 பேர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னையில் போராட்டம் நடத்தியவர்கள் கூறுகையில், ஜெயின் மற்றும் கிருஷ்ணமூர்த்தி ஆகிய கமிட்டிகளின் பரிந்துரைகளை ஏற்க மறுத்துள்ள இந்திய விமான நிலைய பொறுப்புக் கழகம் கடந்த 17 வருடங்களாக தங்களுக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட சலுகைகளை வழங்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர். IAT மற்றும் NAT என்ற இரு அமைப்புகளை கொண்டுள்ள இந்திய விமான நிலைய பொறுப்புக் கழகத்தில் NAT அமைப்பில் உள்ள பணியாளர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உள்ளிட்ட சலுகைகள் முறையாக வழங்கப்பட்டு வருவதாகவும் IAT அமைப்பினர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். எங்களிடத்தில் பொறியியல் வல்லுநர்களும் மற்ற அதிகாரிகளும் மிக திறமை படைத்தவர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இங்கே கட்டியிருக்கும் 2 விமான நிலைய கட்டிடங்களை பார்த்தாலே உங்களுக்கு அது புரியும். பதவி உயர்வு கொடுக்காது, ஒரு தரப்பில் மட்டும் பதவி உயர்வு கொடுத்து எங்களை சப்ரஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமை மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம். இவர்களது போராட்டம் தொடர்ந்தால் கொல்கத்தா, திருவனந்தபுரம் மற்றும் சென்னை விமான நிலையங்களுக்கு வரும் 500 விமான சேவைகள் பாதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. உசிலம்பட்டி அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடுபிடிக்க முயன்ற சுமார் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள கீழப்பட்டி கம்ப கருப்பசாமி கோயில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. மதுரை, தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 800க்கும் மேற்பட்ட காளைகள் போட்டியில் கலந்து கொண்டன. போட்டியில் சீறி பாய்ந்த காளைகளை அடக்க முயன்ற சுமார் 20க்கும் மேற்பட்ட வீரர்கள் காயமடைந்தனர். போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு அண்டா, சைக்கிள் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன. கடலூரில் சுமார் 12 கோடி ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடத்தை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தர்மராவ் திறந்து வைத்தார். கடலூரில் ஆங்கிலேயர்கள் ஆட்சிக் காலத்தில் கட்டப்பட்ட மிகவும் பழமையான கட்டிடத்தில் நீதிமன்றங்கள் செயல்பட்டு வந்தது. தற்போது அங்கு சுமார் 12 கோடி ரூபாய் செலவில் புதிய ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடம் கட்டப்பட்டது. கடலூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தர்மராவ் திறந்து வைத்தார். விழாவில் மாவட்ட ஆட்சியர் ராஜேந்திர ரத்னு மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தங்கத்திற்கு விதிக்கப்பட்டுள்ள இறக்குமதி வரியை ரத்து செய்ய வலியுறுத்தி கோவை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் நகைக்கடை உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மத்திய பட்ஜெட்டில் தங்கத்திற்கு விதிக்கப்பட்டுள்ள இறக்குமதி வரி உயர்த்தப்பட்டிருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இந்த போராட்டம் நடைபெற்றது. வரி உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி தங்க நகை கடை உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் பேரணியும் நடைபெற்றது. நகைக்கடைகள் அடைக்கப்பட்டிருப்பதை அடுத்து நகைகள் வாங்க வந்த பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். எங்களுக்கு மத்திய அரசு விதித்துள்ள இந்த வரி சுமையை அறவே ஒழித்து அதை எங்களுக்கு இல்லாம போக்கணும். அதனால் பொதுமக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இது மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செலுத்துறதுக்காக நாங்கள் இந்த போராட்டத்தை தழுவியுள்ளோம். ஈரோடு, கோவை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் மத்திய அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக நேற்று கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இதேபோல் சென்னையில் உள்ள தங்க வைர வியாபாரிகள் மத்திய பட்ஜெட்டில் தங்கம் மீது விதிக்கப்பட்டுள்ள சுங்கத் தீர்வை ரத்து செய்ய கோரி இன்று காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரை கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் ஒரு கட்டமாக சென்னை முழுவதும் உள்ள தங்க வைர வியாபாரிகள் சென்ட்ரல் அருகே உள்ள மெமோரியல் ஹால் முன்பாக திரண்டு மத்திய அரசை கண்டித்தும் தங்கத்திற்கு விதிக்கப்பட்ட சுங்கவரியை திரும்பப் பெற கோரியும் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். அப்போது பேசிய சென்னை தங்க வைர வியாபாரிகள் சங்க செயலாளர் GV பாலாஜி, விரைவில் டெல்லியில் மத்திய அரசை கண்டித்து தங்கள் கோரிக்கை வலியுறுத்தி போராட்டம் நடத்தப்போவதாகவும் போராட்ட தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். டெல்லியில் 5 லட்சம் பேர் ஆல் ஓவர் இந்தியால இருந்து சேர்ந்து ஒரு தர்ணா நடத்தலாம்னு இருக்கோம். அதுக்கு அடுத்த அரசாங்கம் படி இல்லைன்னா ஹங்கர் ஸ்ட்ரைக் தான் பண்ணலாம்னு இருக்கிறோம். பட்டா கேட்டு ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு கொடுக்க வந்த முதியவர் ஒருவர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள தாளவாடி தொட்டா காஞ்சனூர் பகுதியை சேர்ந்தவர் மகாதேவப்பா.
இவர் தனது விவசாய நிலத்திற்கு பட்டா மாறுதல் கேட்டு கடந்த 1997ஆம் ஆண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்தார். ஆனால் மனு மீது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை. அதைத் தொடர்ந்து பலமுறை மனுநீதி நாட்களில் ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று மனு கொடுத்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் மகாதேவப்பா கொடுத்த மனுவில் பட்டா மாறுதலில் நீதிமன்ற வழக்கு இருப்பதாக மாவட்ட நிர்வாகம் பட்டா கொடுக்க மறுத்துவிட்டது. இதனால் நேற்று நடந்த மனுநீதி நாள் கூட்டத்திலும் மனு கொடுத்துவிட்டு வெளியே வந்த மகாதேவப்பா தான் கொண்டு வந்த விஷத்தை குடித்துவிட்டு மயங்கி விழுந்தார். அங்கிருந்த போலீசார் அவரை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆனால் மகாதேவப்பா சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். குன்னூரில் மீண்டும் காட்டு யானைகள் நடமாட்டத்தால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அச்சமடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் தற்போது கோடை வெயில் கொளுத்துவதால் வனவிலங்குகள் தண்ணீரை தேடி ஊர்ப்பகுதிக்குள் வருவது வழக்கம். கடந்த வாரம் தண்ணீரை தேடி காட்டு யானைகள் குட்டியுடன் மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் முகாமிட்டிருந்தன. இதனால் சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் அச்சமடைந்தனர். இதையடுத்து யானைகளை விரட்டியடிக்க 10 குழு அமைத்து யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்டியடிக்கும் முயற்சி நடந்து வருகிறது. இந்நிலையில் மீண்டும் குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பகுதியில் காட்டு யானைகள் படையெடுத்து வருகிறது. இதனை கண்ட வாகன ஓட்டிகளும் ஆதிவாசி மக்களும் பீதியடைந்துள்ளனர். இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதித்துள்ளது. எனவே வனவிலங்குகளுக்கு வனப்பகுதிக்குள்ளேயே நீர், உணவு தேவைகளை பூர்த்தி செய்ய வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். யானையினுடைய நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இதனால பொதுமக்கள் வெளியே வர்றதுக்கு அதுக்கு கொஞ்சம் அச்சப்பட வேண்டிய சூழ்நிலை தான் காணப்படுது. பர்லியார் பகுதியிலிருந்து மேலே குன்னூர், காட்டேரி, குன்னூர் இந்த பகுதியில் எந்த பகுதியில் எடுத்துட்டாலும் மக்கள் ரொம்ப பயத்தோடு தான் இருக்கிறாங்க. ஆச்சரியம், ஆனால் உண்மை. சாதனை படைக்க வயது ஒரு பொருட்டல்ல. 12 வயது சிறுவன் மிகப்பெரிய சாதனை படைத்திருக்கிறான். திருப்பூரை சேர்ந்த அரவிந்த் என்ற அந்த 6ஆம் வகுப்பு மாணவன் தனது கால்களில் ஸ்கேட்டிங் சக்கரத்தை கட்டிக்கொண்டு தங்கள் பள்ளிக்கூட பேருந்தை தனது முதுகில் கட்டிய கயிற்றால் இழுத்து அற்புதமான சாதனை புரிவதை இதோ பாருங்கள். அமெரிக்க ஏடிபி டென்னிஸ் போட்டி, செர்பிய வீரரை வீழ்த்தி ஜோகோவிச் 4வது சுற்றுக்கு முன்னேற்றம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.